2 பேரும் கொடுக்கலாம், யார் வேணால் கொடுக்கலாம். யாராவது ஒருத்தவங்க கொடுத்தா கூட போதும். எங்களை வந்து இந்த மாதிரி துன்புறுத்துறாங்க, எங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதில்ல, எங்களுக்கு சரியான வசதிகள் செஞ்சு கொடுக்கறதில்ல, அவங்க வீட்டில் தங்க வைக்கிறதில்ல, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் எல்லா புகார்களையும் அவங்க வந்து கொடுக்க முடியும். அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. அதுக்கு உதவுறதுக்கும் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து அட்வொகேட்டோ யாருமே தேவையே இல்லை. அவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். எழுதி புகாராக எழுதணும். என்ன சப்ஜெக்டை மட்டும் எழுதணும். தேவையில்லாத கதை, அவனுக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், போனேன் வந்தேன்னு தேவையில்லாத செஞ்சிங்கன்னா ஒரு 10 பக்கம் இருந்தேன்னா அது நிறைய நேரங்கள் நெகட்டிவாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல ஒரு சரியாக எழுதுறதுக்கு, ஒரு புகார் எழுதுறதுக்கு தான் ஆள் தேவையே தவிர மற்ற எதுக்கும் வந்து சிபாரிசுலாம் தேவையே கிடையாது. டைரெக்டாக இவங்களுக்கு உதவுவாங்க. சார், பெற்றோர்களை வந்து புறக்கணிக்கிறதோ இல்லை கைவிடுறதோ அந்த மாதிரி சூழல் இருக்கிறப்ப பிள்ளைகளுக்கு சிறை தண்டனைக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? கண்டிப்பாக 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் சிறை தண்டனை. சப்போஸ் சாப்பாடு போடாமல் இருந்து அவங்க ட்ரிபியூனலில் இல்லை ஆர்டிஓ கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க பெரியவங்க, ஆனால் இருந்தும் அதை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதம் சிறை தண்டனை வர்றது கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது.